வணக்கம் தோழர்களே. உலகமே மனசு உடைஞ்சு கிடக்கு, உலகமே கண்ணீர்ல மூழ்கி கிடக்கு, உலகமே பதறி போய் நின்னுது. அப்படி என்ன நடந்துச்சு? ஒரு குட்டி குரங்குடைய லைஃப்ல நடந்த வீடியோ உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? பார்க்குற நீங்களும் அழுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எப்போதும் அரசியல் பேசிட்டு இருக்கிற நமக்கு இந்த காட்சியை பார்த்தோன்னே கொலை நடுங்கிருச்சுன்னு அதுதான் நடந்தது. அதுல இருந்து மீளவே முடியாத ஒரு வழியை அந்த காணொளி கொடுத்தது. என்னங்க மனுஷங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒரு குரங்கா பார்த்தா நீங்களும் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, கண்ணீர் விட்டுருவீங்க. அப்படி என்னங்க நடந்தது அந்த குரங்குக்கு? ஒரு 6 மாச குட்டி குரங்கு. ஜப்பான்ல இருக்கிற இச்சிகாவா என்கிற மிருக காட்சி சாலை. இந்த மிருக காட்சி சாலையில தாங்க அந்த குரங்கு பிறந்தது. குரங்குகள்லாம் வாழ அந்த பகுதியில் ஒரு குட்டி குரங்கு பிறக்குது. அந்த குரங்குக்கு பேரு பஞ்ச். இந்த பஞ்ச் குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குட்டி குரங்கு 6 மாசம் ஆச்சு. அவங்க அம்மா பிறந்த உடனே அந்த குரங்கை தூக்கி எரிஞ்சிருச்சு. குரங்கை தன்னோடு அரவணைச்சுக்கல. இந்த உலகத்தில் அன்புக்கு ஏங்காத மனிதர்கள் இருக்காங்களா? ஆனா விலங்குகள் மட்டும் எப்படி? அன்பு என்பது உயிர், இயற்கை. அன்பை தேடுவது எல்லா உயிர்களுக்கும் இயற்கையான குணம். அன்பு உயிர், இயற்கை. அது காகத்துக்கு இருக்கும், நரிக்கு இருக்கும், குரங்குக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படிதான் இந்த சின்ன குரங்கும் தான் அம்மாவுடைய அன்பு கிடைக்கணுன்றக்காக ஓடி ஓடி போகுது. அவங்க அம்மா விரட்டி விரட்டி விடுறாங்க. சக குரங்குகள்லாம், கூட இருக்கிற குரங்குகள்லாம் இந்த குரங்கை போட்டு பந்தாடுறாங்க. பரபரன்னு தரையில இழுத்து போட்டு அடிச்சு காலி பண்ணி அந்த குரங்கு மிரட்டி ஓட விடுறாங்க. தன் இனத்தோடு ஒண்டி வாழவே முடியாத ஒரு தனிமைக்குள்ள தள்ளப்படுது அந்த குட்டி குரங்கு. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க. ச்சே, என்னடா அது, ஒரு குட்டி குரங்கு, அதுக்கு அரவணைப்பு தேவைப்படுது, அது அன்புக்காக ஏங்குது, அதுக்கு யாரோ தேவை, ஒரு அன்பு தேவை அப்படின்னு இருக்கும்போது அது மொத்த கூட்டத்தாலும் புறக்கணிக்கப்படுது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த மிருகக்காட்சி சாலையில உணவு கொடுக்கிற ஒரு தொழிலாளி இந்த குரங்கு புறக்கணிக்கப்படுவதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கு கிட்ட அன்பு காட்டுறாரு. ஒரு கட்டத்துல இது தனிமையா இருக்கே அப்படின்ட்டு ஒரு பெரிய குரங்கு பொம்மை ஒண்ணு வாங்கிட்டு வந்து இந்த குட்டி குரங்குக்கு கொடுக்குறாரு. இந்த குட்டி குரங்கு இந்த உலகத்துல இதுதான் இனிமேல் எனக்கான அன்பு, இதுவும் நானும் தான் வாழ்க்கை அப்படின்னு அந்த குரங்கு பொம்மையை தூக்கிக்கிட்டு எங்கே போனாலும் அந்த குரங்கு பொம்மையை எடுத்துட்டு போகுது. வெளியே இப்படியே போகுது. அந்த குரங்கு பொம்மையோட தான் நடக்கும். மொத்த கூட்டமும் புறக்கணித்த பிறகு தனக்கான ஒற்றை துணையாக அந்த குரங்கு பொம்மையை கையில் வச்சுக்கிச்சு. அதை இழுத்துக்கிட்டே நடக்குது தனியா. அந்த குரங்கு பொம்மையை வச்சுட்டு அது மேல அப்படியே படுத்து கட்டி பிடிச்சிட்டு அது பார்க்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, உண்மையிலனாலும் சென்டிமெண்டனாலுங்க மனசு உடஞ்சே போச்சுங்க. மனசு அப்படியே கதறிடுச்சு. நாங்கள் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன குட்டி குரங்கு அது அதோடைய அன்பை, அது தேவையை, அதோடைய தேடலை, அதுக்கு என்ன தேவைன்றதை அந்த கண்ணு காட்டுதுங்க. அந்த சின்ன குரங்குகளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க, மனுஷங்க உடஞ்சே போகணும். அந்த குட்டி குரங்கு பொம்மையை வச்சுக்கிட்டு தான் இந்த பொம்மை அது மேலே சாஞ்சுக்கிட்டு இந்த குரங்குடைய கையை எடுத்து தன்னை அப்படியே அரவணைச்சிக்கிற மாதிரி போட்டுட்டு படுக்குதுன்னா அது எவ்வளவு ஏங்கி போயிருக்குன்னு பாருங்களேன். இந்த பொம்மை கூட தாங்க அந்த குரங்கு குட்டி வாழுது. இந்த பொம்மை தான் அதுக்கு உலகமே. இந்த பொம்மை கூட தான் அது வாழுது. இந்த பொம்மைக்காகவே அது வாழுது. எங்கே போனாலும் இந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டுது. இந்த பொம்மை கூட வாழுது, இந்த பொம்மை கூட பேசுது, இந்த பொம்மை கூட தான் இருக்குது, உறங்குது, தூங்குது, எல்லாமே இந்த பொம்மை தான் அதுக்கு லைஃபே. ஏன்னா குரங்குகள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு அந்த குரங்கு. அதனால பொம்மை கூட தான் அது வாழுது. அப்படிதான் இருக்கும்போது இந்த தினம் உணவு கொடுக்க வருவார்ல, அவரை பார்த்த உடனே பாசத்தில் ஓடி போய் விழுகுது. நீ இது குரங்கு பொம்மைன்னு அதுக்கு தெரியுது. இது எனக்கு அன்பா இருக்கு, எனக்கு அரவணைப்பா இருக்கு, நான் இது கூட சந்தோஷமா இருக்கேன்னு புரியுது. ஆனா
ஒரு உயிருள்ள மனிதன் அதன் மீது அன்பு காட்ட ஒருத்தர் வரும்போது அப்படியே ஓடி போய் அவங்க மேலே அப்படி காலை கட்டி கட்டி பிடிக்குது. அவர் அந்த குரங்கு குட்டியை கொண்டு வந்து அந்த பொம்மைக்கிட்ட இறக்கி விட்டு உணவை வைக்கிறாரு, சோறு போடுற அதுக்கு தேவையான அந்த உணவை கொடுக்குறாரு. அந்த உணவு அதுக்கு தேவைப்படலை, அந்த உணவை அதுக்கு சாப்பிட நினைக்கல, அதுக்கு தேவை அன்பு. அது ஓடி போய் அந்த காலை கட்டி பிடிச்சிக்குது. மனசு நொறுங்கி போச்சுங்க பாருங்களேன். பார்த்தீங்கல்ல, அது ஓடி போய் அவரை கட்டி கட்டி பிடிக்குது. இது நிறைய வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு சிம்பிளாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓடி கட்டி கட்டி பிடிக்குது. அவர் தூக்கிட்டு வந்து பொம்மைக்கிட்ட விடுறாரு, தூக்கிட்டு அந்த பொம்மைக்கிட்ட விடுறாரு. அந்த கேட்கவே இல்லை அந்த குரங்கு குட்டி, அதை தூக்கிட்டே அலைகிறாரு அவரும் உணவு கொடுக்கும்போது. ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க. இந்த குரங்குடைய இந்த வாழ்க்கை சூழலை பார்த்துட்டு அது அன்புக்கு ஏங்குறத பார்த்து ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பயங்கரமாக கண்ணீர் விட்டாங்க. கடந்த 10 நாட்களாக இந்த பஞ்சை வச்சு ஓவியம் வரைகிறது. இந்த குட்டி குரங்கு பொம்மையை தூக்கிட்டு அலையுதுல, அதை ஓவியமா வரைகிறாங்க பாருங்க. அந்த குரங்கு தூக்கிட்டு போறதை வச்சுட்டு பலரும், நீங்க உள்ள போய் பஞ்சுன்னு போட்டாலே எல்லா வீடியோவும் வந்துடும். அதுல பலரும் ஏஐ வச்சு அந்த குரங்கு குட்டியை அணைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி, அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, அந்த குரங்கு பொம்மையும் குட்டி குரங்கையும் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி, இப்படி பலரும் தன்னுடைய அன்பை காட்டியிருக்கிறார்கள். பலரும் அதை வச்சு வீடியோ போடும்போது அழுதுருக்கிறாங்க. சக மனுஷன் ஒரு குட்டி குரங்குடைய அன்பை, அதன் தேடலை, தேவையை புரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் விடுறான். அதுக்காக அதை உணர்றான். ஒரு சின்ன உயிரோடைய உணர்வை மனுஷன் உணர்றான். இந்த உலகத்தை உலுக்கி எடுத்து பிடிச்சுங்க. அந்த இது அவ்வளவு ஃபோட்டோஸ், அவ்வளவு கிராஃபிக்ஸ், அவ்வளவு வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இன்ஸ்டாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா முழுகும் இருந்து அவ்வளோ போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குரங்கு குட்டிக்கு ஒரு ஆதரவு கிடைக்காதா? இந்த குரங்கு குட்டிக்கு ஒரு அம்மா கிடைக்காதா? இந்த குரங்கு குட்டிக்கு ஒரு நிழல் கிடைக்காதா? இது அப்படியே மகிழ்ச்சியா தன் வாழ்க்கையை தொடங்காதா அப்படின்னு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கவலைப்பட்டாங்க. அங்கே போய் புகைப்படம் எடுத்தாங்க, அங்கே போய் காணொளி எடுத்தாங்க. இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்ததுங்க. அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒரு பெரிய குரங்கு ஒன்று இந்த குரங்கை கட்டி பிடிச்சிக்கிச்சு. இந்த குரங்கு பாதுகாக்க ஆரம்பிச்சது. இந்த குட்டி குரங்குக்கு அப்படியே தலையெல்லாம் கோதி வண்டு எதுவும் இருக்கா, அதில் ஒட்டுண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு பிரித்து போட்டு அந்த குரங்கு ஆதரவாக தன் மனசுக்குள்ளே போட்டுக்குச்சு. இன்னொன்று, இந்த பெரிய குரங்கு போகிற இடத்தெல்லாம் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த சின்ன குரங்கு பயணம் பண்ணுது பாருங்கள். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. நான் 10 நாளாகவே எனக்கு இது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு இந்த அம்மா குரங்கு ஒன்று, அந்த கூட்டத்தில் இருக்கிற பெரிய குரங்கு ஒன்று, அந்த குட்டி குரங்கு அரவணைச்சிக்கிட்ட பிறகு தான் இந்த வீடியோ மக்களுக்கு போடணும்னு எனக்கு தோணுச்சுங்க. இதை பார்க்குற போதெல்லாம் மனசு உடஞ்சிருக்கு, மனசு வலிச்சிருக்கு. இந்த அன்பு எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுது அப்படின்றத புரிய வச்சுச்சு. அன்பற்றவர்கள் இந்த உலகத்தில் எப்படி தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதும் புரிஞ்சது. பார்க்குறதுக்கே மனசே உடஞ்சிருந்தது. இப்போ தாங்க மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு வந்துச்சு இதை பார்க்கும்போது? நீங்களும் என்னைய மாதிரியே கண்ணீரோடு மனசு உடைஞ்சிங்களா? அப்போ நீங்களும் என் தோழனே.